ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உள்ள வீடியோவில் நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ஆப்பம் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 4 அலகு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். 4 அலகு பச்சரிசி நல்லா நம்ம நீட்டாக வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஸ்டவ்வில் 2 கிளாஸு தண்ணி விட்டு நம்ம தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி கொதித்ததுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பச்சரிசியில் ஒரு கைப்பிடி பச்சரிசி நம்ம அதில் வேக வைக்கலாம். வேக வச்சு சாதமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஊற வைக்கக்கூடிய அரிசியில் 1 ஸ்பூனு வெந்தயமும் 4 ஸ்பூனு உளுந்தும் நம்ம சேர்த்து ஊற வச்சுக்கலாம். பச்சரிசி சாதம் இந்த ஸ்டேஜில் வேகும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுக்கலாம். இது நான் மார்னிங் 9 o'clock நான் செய்கிறேன். இது நம்ம ஈவினிங் 4 or 5 o'clock அரிசியெல்லாம் ஊற வச்சு ஊறினதுக்கப்புறம் கிரைண்டரில் ஈவினிங் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இது நம்ம அரிசி அரைக்கும் போதே இதில் நம்ம வேக வச்சுருந்த பச்சரிசி சாதத்தையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பச்சரிசி சாதத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதுக்கு தேவையான தண்ணியும் நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தோசை மாவு எவ்வளவு பதமாக நம்ம அரைப்போமோ அந்த ஸ்டேஜோட கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக இது ஆப்பம் மாவு நல்லா அரைக்கணும். ஏற்கனவே ஆப்பம் கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். அதுக்காக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, இப்போ பழைய தோசை மாவு இருந்து அப்படின்னா அதில் ஒரு 3 கரண்டியோ 4 கரண்டியோ தோசை மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாவு கூடவே இந்த ஆப்பத்துக்கு நம்ம அரைக்கிற மாவையும் அது கூடவே நீங்கள் சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் பழைய மாவு ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த மாவு கூடயே இப்போ அரைக்கிற ஆப்ப மாவையும் நான் சேர்த்து எடுத்து வைக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான உப்பையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இப்போ நான் ஈவினிங் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் நம்ம அதை புளிக்க வைக்கணும். மறுநாள் காலையில் தான் நம்ம அதை எடுக்கணும். இதுக்கு நான் கடலைக்கறி தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த கடலைக்கறியை பற்றி உள்ள வீடியோ நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு விரிவாக டீட்டெயிலாக கொடுக்குறேன். கடலைக்கறிக்கு நான் முக்கியமாக தேங்காய், மஞ்சள் தூள், கரம் மசாலா, வெங்காயம், மூக்குக்கடலை, ஒயிட்டு எடுத்துருக்கிறேன். இஞ்சி, பூண்டு, உருளைக்கிழங்கு இதை போட்டு நான் இப்போ பண்ணியிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு இதுக்கு இன்னொரு வீடியோ நான் கொடுக்குறேன். கடலைக்கறி எப்படி செய்யணுங்கிறத டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஆப்பமும் கடலைக்கறியும் இதை கொடுத்துருக்குறேன். இதே நேரத்தில் இதுக்கு தேங்காய் பாலும் இன்னும் நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்பத்துக்கு. நான் தேங்காய் பாலும் என்னுடைய குழந்தைங்க தேங்காய் பால் லைக் பண்ணி சாப்பிட்றதுனால அவங்களுக்காக தேங்காய் பாலும் என்னுடைய ஹஸ்பண்டுக்காக கடலைக்கறியும் வச்சுருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.